நிறைய பேருக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு என்னோட ஈக்குவல்னா பாருங்களேன், எல்லாம் 45 வயசு தாண்டி இருப்பாங்க. எல்லாருக்கும் அந்த ஜீரணமே ஆகிறது இல்லை மேம். சாப்பிட்ட உடனே ஒரு 1.5 மணி நேரம் ஏப்பம். அது வேற ஒன்று இருக்கா, வயிறு வந்து அப்படியே ஊதிக்கிட்டு கேஸ் மாதிரி இருக்கு மேம். இந்த ரெண்டுத்துக்கும் நல்ல அழகான ஒரு உணவு மருந்து சொல்லுங்க மேம். ஓகே மேம். உணவே மருந்து அப்படின்னு நீங்கள் கேட்டதால சொல்கிறேன். நம்ம இந்த வற்றல் எல்லாம் செய்வாங்க இல்லையா, மோரில் ஊற வச்சு தான் செய்வாங்க இல்லையா? நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாமே மோர்ல ஊற வச்சு, சுண்டைக்காயா இருக்கட்டும், இல்ல அது கிடைக்காத அந்த கொத்தவரங்காய், கொத்தவரங்காய்லாம் மோர்ல ஊற வைத்து, மிளகாய் எல்லாத்தையும் மோர்ல ஊற வச்சு அதை பதப்படுத்தி எடுத்து சாப்பிடுவாங்க. இந்த அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு சிறந்த எளிமையான ஒரு தீர்வுன்னு சொல்லலாம். மருந்துகள்ல தலைமுடி சார்ந்த பிரச்சனை, சரும பிரச்சனைகளுக்கு, ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை, பெண்களுக்கு இந்த குழந்தையின்மை பிரச்சனை, எல்லாத்துக்குமே. எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்ல இருந்தாங்க பேசிட்டு இருக்கேன். நிறைய விஷயங்களை நாங்கள் நிறைய டிப்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இங்கே சரி பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்ருக்கோம். அதை விட இங்கே வந்து என்னென்னா, எங்கள் மேம் வந்து உங்களுக்கு மருந்து கொடுக்குற அன்றைக்கே வந்து ஒரு கோவில் ஒன்று சொல்லுவாங்க. இந்தந்த பிரச்சனைக்கு இந்தந்த கோவில் இருக்குன்னு எங்கள் மேம்க்கு எல்லா கோவிலும் தெரியும், கரெக்டாக சொல்லுவாங்க. இந்த பரிகாரமும் பண்ணிக்கோங்க, இந்த பிரச்சனையாக இந்த மெடிசனையும் எடுத்துக்கிட்டு இந்த பரிகாரத்தையும் பண்ணி இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக குணமாயிடும்னு சொல்லி நிறைய பேர் அந்த கோயிலுக்கும் போய் குணமாகி மேம் பேர்லேயே ஒரு அர்ச்சனையும் பண்ணி பிரசாதத்தை எடுத்துகிட்டு இங்கே வந்துடுவாங்க. ஏன்னா அப்படி ஒரு ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய பேர் சம்பாரிச்சு வச்சுருக்காங்க எங்கள் மேம். ஏன்னா எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும், இருக்கிற காலம் வரைக்கும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதான் காயத்ரி மந்திரம் மாதிரி எங்கள் மேம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. வாங்க ஆரோக்கியமாக இருந்துடலாம், இங்கே வந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க, நல்லா வாழலாம், இன்னும் ஒரு 10-20 வருஷம் நீடூழி வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் மேமு. இதுதான் நாங்கள் சொல்கிறது. இன்னொன்று, எல்லாருக்கும் வந்து இந்த டீடாக்ஸ்னால் எப்படி வயிறு க்ளீன் ஆகணும், அது இல்லாமல் ஜீரணம் நிறைய பேருக்கு ஆகிறதில்ல. எனக்கே கூட அந்த ப்ராப்ளம் இருந்தது, பட் இப்போ இல்லை, நல்லாயிட்டேன். ஜீரண கோளாறு நிறைய பேருக்கு இருக்கும். நம்ம என்ன சாப்பிட்டாலும் நிறைய வெளி சாப்பாடு வர சாப்பிட்றோம்ல, ஜீரண ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும், டீடாக்ஸுக்கும் ஜீரணத்துக்கும் என்ன அப்படி மருந்து இருக்குது? மருந்தா உணவா என்ன தான் இருக்குது மேம்கிட்ட கேட்போமா? வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், நம்ம எனக்கு நிறைய கொடுத்துட்ருக்கீங்க மருந்து. உணவே மருந்துன்னு வேற சொல்வீங்களே, உணவே தான் மருந்து. அந்த மாதிரி மேம் நிறைய பேருக்கு, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு என்னோட ஈக்குவல்னா பாருங்களேன், எல்லாம் 45 வயசு தாண்டி இருப்பாங்க. எல்லாருக்கும் அந்த ஜீரணமே ஆகிறது இல்லை மேம். சாப்பிட்ட உடனே ஒரு 1.5 மணி நேரம் ஏப்பம். அது வேற ஒன்று இருக்கா, வயிறு வந்து அப்படியே ஊதிக்கிட்டு கேஸ் மாதிரி இருக்கு மேம். இந்த ரெண்டுத்துக்கும் நல்ல அழகான ஒரு உணவு மருந்து சொல்லுங்க மேம். ஓகே மேம், நீங்கள் கேட்ட மாதிரி இந்த ஜூஸ் வகைகள் குடித்தா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், ஜூஸ்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக, ஓகேங்க இது நான் குடிச்சிடுறேன் அப்படின்னு ஈஸியாக இருக்குல்ல, ஈஸியாக சொல்லுவாங்க. டீ குடிக்கிறேன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் மோர், ஸ்பெஷலாக மோர் அப்படின்னு சொல்லும்போது எல்லா காலத்துக்குமே ஏற்றது. வெயில் காலத்துக்கு மட்டும் இல்லை, மழை காலத்துலேயும் நீங்கள் மோர் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த 3 தோடத்தையும் சமநிலைப்படுத்தக்கூடியது மோர் தான். இந்த வாதம், முக்கியமாக பித்தம், அந்த உடல் சூடு, கண் தொடர்பான பிரச்சனைகள், எலும்பு நரம்புகளை வலிமையாக்குறதுக்கு மோர் தான் ரொம்ப முக்கியம். உணவே மருந்து அப்படின்னு நீங்கள் கேட்டதால சொல்கிறேன். நம்ம இந்த வற்றல் எல்லாம் செய்வாங்க இல்லையா, மோரில் ஊற வச்சு தான் செய்வாங்க இல்லையா? நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாமே மோர்ல ஊற வச்சு, சுண்டைக்காயா இருக்கட்டும், இல்ல அது கிடைக்காத அந்த கொத்தவரங்காய், கொத்தவரங்காய்லாம் மோர்ல ஊற வைத்து, மிளகாய் எல்லாத்தையும் மோர்ல ஊற வச்சு அதை பதப்படுத்தி எடுத்து சாப்பிடுவாங்க. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய தோடங்கள், பித்தம் ஒரு சில காய்கறிகள் எடுக்கும்போது உடல்ல அதிகரிக்கலாம். அதை சமநிலைப்படுத்தக்கூடிய தன்மை மோருக்கு இருக்கு. ஸோ அதை நம்ம எடுக்கும்பொழுது தான் உடல்ல எலும்புகளுக்கும் சரி 7 உடல் தாதுக்களும் வன்மையாக இருக்க மோர் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க கேட்ட மாதிரி இந்த அஜீரணம் சார்ந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா, இந்த மோரோட சில விஷயங்களை சேர்த்து தினம்தோறும் நீங்க குடிங்க. இல்லைங்க நான் காலையிலே ஆஃபீஸ் ஓடிடுவேன் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் நீங்க ஆஃபீஸ்க்கு கொண்டு போய் குடிங்க. ஒரு 11 o'clock போல. காஃபி எப்படியும் போடுறாங்கல்ல மேம், டீ எப்படி போடுறாங்கல்ல, அந்த நேரத்துல இதையும் போட்டுக்கிற வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிள். இது 5 minutesல இந்த மோரை நம்ம ரெடி பண்ணிடலாம். நெல்லிக்காய் மோர், சரிங்களா? இந்த நெல்லிக்காய் மோர் அப்படின்னு சொல்றது ஒரு சிலருக்கு தான் தெரியும் இது. ஆனா நீங்க குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா விடவே மாட்டீங்க. வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வெயிட் லாஸ்க்கு இருக்கட்டும், நீங்கள் சொன்ன மாதிரி வயிறு உப்புசமாக இருக்குது, அஜீரணம் சார்ந்த பிரச்சனை இருக்குது, ஜெர்ட் ப்ராப்ளம் இருக்கும்,
சாப்பிட்ட உடனே எனக்கு நெஞ்சு எரிச்சலோட அப்படியே புளிச்ச ஏப்பமாக வருதுங்க. கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கும், எண்டோஸ்கோப் எடுத்து பார்த்தா தெரியும், லாக்ஸ் LEX அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். ஜெர்ட் ப்ராப்ளம், கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம், வயிறு எல்லாம் புண்ணாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நெல்லிக்காய் மோர் குடிச்சு பாருங்க, இந்த அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு சிறந்த எளிமையான ஒரு தீர்வுன்னு சொல்லலாம். எப்படின்னா நல்ல நெல்லிக்காய் எடுத்துக்கணுங்க. இதில் கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி இலைகள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 2 சிட்டிகை பெருங்காயம், 2 சிட்டிகை உப்பு. ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். இதை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி மோரோட கலந்துடணும். ஸோ சிலர் இதில் கருவேப்பிலை கூட சேர்க்கலாம். கருவேப்பிலை, ஆனால் முக்கியமாக கொத்தமல்லி இலைகள் இதில் சேர்த்துக்கோங்க, நெல்லிக்காய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நெல்லிக்காய் சொல்லவே வேண்டாம், இளமையாக இருக்கணுமா, என்றும் 16ஆக நீங்கள் இருக்கணுமா, நெல்லிக்காய் தான் சொல்லுவாங்க. அதுவும் சிறந்த ஒரு காயக்கற்ப மூலிகை. சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகளில் தலைமுடி சார்ந்த பிரச்சனை, சரும பிரச்சனைகளுக்கு, ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை, பெண்களுக்கு இந்த குழந்தையின்மை பிரச்சனை எல்லாத்துக்குமே நெல்லிக்காய் ஒரு சிறந்த மூலிகையாக அந்த மருந்தில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த நெல்லிக்காய் சேர்த்து இந்த மோர் நம்ம எடுத்துக்கும் பொழுது உடல் அந்த குளிர்ச்சி தன்மை அடையுது. எவ்வளோ பேருக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும் பெண்களுக்கு. ஸோ வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குங்க, அது சரி செய்யவே முடியல, அதுவும் டாக்டர்கிட்ட போகிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குங்க, அது எப்படி வெளில சொல்கிறது, சரி பார்த்துக்கலான்னு இருப்பாங்க. அதே மாதிரி ஆண்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மட்டூரியா அப்படின்ற கண்டிஷன், யூரின் போகும்போதே ஸ்பெர்ம் வர மாதிரி இருக்கும், தூக்கத்தில் வெளியேற மாதிரி இருக்குது, உடல் உஷ்ணத்தினால உடல் இழைச்சிக்கிட்டே வருதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே சிறந்ததாக நெல்லிக்காய் மோர் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ டெய்லியுமே காலையில் இல்லை மதியம் ஒரு 11 மணி 12 மணி அந்த கேப்பில் நீங்கள் நெல்லிக்காய் மோர் குடிச்சிட்டு வரும்போது இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் குணமாகுது. அதுக்கு தான் சொல்கிறேன், இதில் ஒரு 2 சிட்டிகை பெருங்காயம் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. கேஸ் எல்லாம் வெளியில் வந்துடும். சீரகம் இதில் நம்ம சேர்த்துருக்கோம். அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய் சாரா காலையில் எடுத்து குடிப்பாங்க. அந்த நெல்லிக்காய் சாறு குடிக்கிறது டக்குன்னு எனக்கு ஜலதோஷம் வர மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் மோரோடு சேர்த்து குடிச்சு பாருங்களேன், இன்னும் நல்லதுன்னு சொல்லலாம். பைல்ஸ் இருக்குது, ஃபிஷர் இருக்குது, ஃபிஸ்டுலா இருக்குது, இந்த கம்ப்ளைண்ட்டுக்கும் இந்த நெல்லிக்காய் மோர் ரொம்ப ரொம்ப சிறந்தது. இதுதான் மேம் எல்லாரையும் சொல்கிறது. நான் ஃபுல் வீடியோ பாருங்கன்னு ஏன் சொல்கிறோன்னா, எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க. உணவே மருந்தாக சொல்கிறீங்க. வீட்டில் இருக்கிற பொருள் நெல்லிக்காய் ஈஸியாக கிடைக்குது, மோர் எல்லார் வீட்லேயும் இருக்குது. நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் ஒரு பிரச்சனைக்கு எவ்வளோ அழகாக டிப்ஸ் கொடுக்குறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். சொல்லுங்க மேம். கண்டிப்பாக மேம். ஸோ அப்போ அந்த பைல்ஸ் இருக்குது, ஃபிஷர் இருக்குது அப்படின்னா அதை சரி செய்கிறதுக்கும் இந்த நெல்லிக்காய் மோர் ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம். மதிய நேரத்தில் எனக்கு பசியே இல்லைங்க, மந்தமாக இருக்குது அப்படின்னா நெல்லிக்காய் மோர் குடிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் நீங்கள் லஞ்ச் எடுத்து பாருங்களேன், ஈஸியாக டைஜஷன் ஆகிடும். அதே மாதிரி நெல்லிக்காய் கற்பம் நம்மளோட ஸ்பெஷல் மெடிசன் நம்ம கிட்ட இருக்கு. தலைமுடி எனக்கு நரைமுடி பிரச்சனை, நெல்லிக்காய் மோர் குடிக்காதவங்க நெல்லிக்காய் கல்பம் இருக்கீங்க, அதையாவது அழகா வந்து செக் பண்ணிட்டு உடம்ப செக் பண்ணிட்டு அழகா வாங்கிக்கலாம். தலைமுடி உதிர்தல் இருக்குது, நரைமுடி பிரச்சனைக்கு, சரும பிரச்சனை, லிவர் ரிலேட்டடாக ஃபேட்டி லிவருக்கு எல்லாத்துக்குமே நெல்லிக்காய் கற்பம் நம்ம ஸ்பெஷல் மெடிசனாக கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப சிம்பிள். காலையில் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து பிஃபோர் ஃபுட், மார்னிங் நைட்டு கொஞ்சம் தேன் இல்லைன்னா வெந்நீரில் கலந்து அதை சாப்பிட்டுட்டே வரணும். இப்போ நெல்லிக்காய் கற்பம் அவ்வளோ முக்கியமானது. கற்பம் மருந்துகள்னாவே இளமையாக இருக்கிறதுக்கு தானே சித்தர்கள் சேர்த்துருப்பீங்கல்ல மேம் நீங்களும். ஸோ அந்த நெல்லிக்காய் கற்பமும் நம்ம பயன்படுத்தலாம். நீங்கள் கேட்ட விஷயத்துக்கு ரொம்ப எளிமையான ஒரு தீர்வு தான் இந்த நெல்லிக்காய் மோர். கண்டிப்பாக பயன்படுத்துங்க. யார் யார் பயன்படுத்துனீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்லுவாங்க மேம் கமெண்ட்டில். ஏன்னா எல்லாருக்கும் தேவைதான் மேம். எல்லாருக்கும் முடி கொட்டுது, ஜீரணம் ஆக மாட்டேங்குது, உடம்பு உப்பசமாக இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது மேம். கேஸ் இருக்குது மேம் எல்லாருக்குமே, கேஸ் ட்ரபிள். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. எல்லாரும் அதான் சொல்கிறேன் பாருங்கள், எவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு நெல்லிக்காய் மோர் அப்படிங்கிறத எவ்வளோ அழகான ஒரு டிப்ஸு. நீங்கள் நிறைய பேர் வந்து கேஸாக இருக்குது நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமலாம் நிறைய பேர் இருக்கீங்க. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்று தான் சொல்வேன், வீடியோலேருந்து நம்பர் எடுத்து இங்கே வாங்க. ஏன்னா கேஸுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நெல்லிக்காய் மோர் குடிக்கலாம். அதையும் குடிச்சும் சில பேருக்கு, நிறைய பேருக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும், வயிறு உப்பசமாக இருக்கும். அப்போ வேறு என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் மேம் செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி மெடிசன் கொடுப்பாங்க. வாங்க வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அப்பாயின்மெண்ட்டை வாங்கி நேரில் வாங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி.